இப்போ வந்து பிபி எனக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க ஃபுட் ஹேபிட் சொன்னீங்க, எக்ஸர்சைஸ் சொன்னீங்க, இந்த மாரி நெறைய சொன்னீங்க. நான் வந்து இப்ப நெறைய ஹேபிட் எனக்குள்ள இருக்கும். ஸோ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன விஷயங்கள் மேம்? பிபி வந்துருச்சு, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க உங்க உணவுல நெறைய வந்து பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவு வந்து எடுத்துக்கோங்க. 2வது அதிகப்படியான இனிப்பு, கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள வந்து குறைச்சிடுங்க. உங்க ரத்த நாளங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு லேயரே வந்து இது அரிச்சிடும். ஸோ அப்போ அதிகப்படியான கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுகள வந்து குறைச்சிடுங்க. அதே மாரி ரெகுலரா சன்லைட் எக்ஸ்போஷரும் தேவை. ஏன்னா வைட்டமின் டி குறைவா இருந்தாலும் உங்களுக்கு பிபி வரலாம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் வந்து பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி மனதுக்கும் ஒரு சுவாச பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். ரக்ஷக் கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து மன அழுத்தத்த வந்து குறைச்சு உங்களுக்கு பிபிய வந்து கண்ட்ரோல் பண்ணும். லைஃப் லாங் எடுத்துக்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது. அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது நான் சொன்ன இந்த உணவு முறை மாற்றங்கள், வாழ்வியல் முறை மாற்றங்களோட ரக்ஷக் கேப்சூல்ஸ் எடுத்துக்கலாம். நாளடைவுல உங்களுக்கு அந்த மனதுக்குமான ஒரு பயிற்சி எல்லாம் வந்துருச்சு. உணவெல்லாம் கரெக்ட்டா நீங்க சாப்பிடுறீங்க, எக்ஸர்சைஸ்லாம் கரெக்ட்டா பண்றீங்க அப்படின்னாலே, உங்க பிபி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நீங்க மருந்துகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைச்சுக்கலாம். இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா, பிபிய அழகா மெயின்டெயின் பண்ணிக்கலாம். அனைத்து நோய்களுக்குமான குணம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.